ஹலோ காய்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் ஃபுல்லாக கிச்சன் பால்கனி திறந்து விட்டுருந்தா சவுண்டில் பாவம் பயந்து பறந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு புறா அழகாக கூண்டு மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. என்னை பார்த்ததும் பயந்து பறந்துடுச்சு. ரொம்ப நாளாவே எங்கள் வீட்டு கிச்சன் எக்ஸ்ட்ராக்ட் ஃபேன் வந்து கூடு கட்டி இப்போ முட்டையும் போட்டு கொஞ்சம் பொறிச்சிருச்சு. இதனாலே எங்களால் எக்ஸ்ட்ராக்ட் ஃபேனை யூஸ் பண்ண முடியல. ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டோம். ஈவினிங் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன். ஸோ நேற்று வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. கொஞ்சம் பூ இருந்துச்சு, சாமிக்கு பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். ஸோ இந்த விநாயகர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். 2 வருஷத்துக்கு முன்னாடி மாசி மகத்தில் 800 ருபீஸ் சொன்னாங்க. 500 ருபீஸ் அடித்து பேசி வாங்கினேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து விநாயகர் ரொம்பவே பிடிக்கும். அது ஏனே தெரியாது. வீட்டில் வந்து இதோட பெரிய விநாயகர் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எங்கேயாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ ஈவினிங் போல் என் பையனை வந்து ஹேர் கட் பண்ண தான் கூப்பிட்டு போயிருந்தேன். எப்பவுமே அவங்க டேடி கூப்பிட்டு போவாங்க, இந்த தடவை நானே கூப்பிட்டு போயிருந்தேன். அழகாக க்யூட்டாக காட்டிகிட்டு இருந்தேன். அவங்களே சொன்னாங்க, மற்ற பசங்களாம் சேட்டை பண்ணுங்க, உங்கள் பசங்க ரொம்ப அழகாக காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேக் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. நாளைக்கு ஊருக்கு போகிறோம். அதை நாளைக்கு வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.